வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஏ ஹவுஸ் ஆன் த பேயூ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு ஜெசிகா அப்படின்றது. ஜெசிகா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்காங்க. இப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் வராரு. இவர் பேரு ஜான் அப்படின்றது. இவர் காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாரு. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஜெசிகாவும் ஒரு கவர் எடுத்து தூக்கி போடுறாங்க. உள்ள பார்த்தா ஜான் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ இருக்கு. அந்த பொண்ணு பேரு விவியன் அப்படின்றது. இவர் காலேஜ்ல படிக்கிற பொண்ணா இருப்பாங்க. அந்த பொண்ணு கூட தான் அஃபேர்ல இருந்திருக்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க, முதல்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் அமைதியா பக்கத்துல உட்காந்துடுறாரு. நான் கண்டிப்பா இதுக்காக உங்களை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், 2-3 விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நீங்க பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் விவியன் பின்னாடி நீங்க சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஆனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட ஃபியூச்சருக்காக தான் இந்த டைவர்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் மறக்கணும்னா ஒரு ட்ரிப்பு போனதான் சரியா இருக்கும். நம்ம 3 பேருமே சேர்ந்த மாதிரி வெக்கேஷன் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜானும் இந்த இடத்துல ஏத்துக்கிறது. இவங்க வெக்கேஷனுக்காக ஒரு பகுதிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. ஒரு சூப்பரான வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட ஜாலியா பேசுறது. ஆனா ஒய்ஃப் கிட்ட இருந்து ரியாக்ஷனே வர மாட்டேங்குது. நான் ட்ரை பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க தொடையில கைய வைக்கிறது. ஆனா இவங்க கையை எடுத்து விட்டுறாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா ட்ரை பண்ணுங்க, என் மனசு மாறுதா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா இவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த வீடு செம்ம பெருசா இருக்கு. பொண்ணுக்கு பார்த்தோன்னே அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருது. இந்த வீடு எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா தான் இருப்பாங்க. ஒரு நபர் மூலியமா தான் இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்க ஏஜென்சியை சேர்ந்தவங்களும் அந்த வீட்டை நீங்க தங்கி அந்த வீட்டை கேப்சர் பண்ணிட்டு வாங்க, பிசினஸ் பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பூனையை வளர்க்குறா. அந்த பூனையை நீ போய் விளையாடு அப்படின்ற மாதிரிலாம் ஓபன் பண்ணி விட்டுறா. ஆனாவும் சந்தோஷமா ஸ்விம்மிங் ஃபுல்ல விளையாடிட்டு இருக்கா. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட நார்மலா பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஒய்ஃப் எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க பண்ண விஷயத்த அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது, டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு கட்லெட்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எந்த பொருளும் இல்ல, நீங்களும் பொண்ணும் போய் சில விஷயங்களை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குறிப்பா கட்லெட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் சரின்னு ஏத்துக்கிறாரு. கார் கீயை தானு கேக்குறாரு. இவங்க வேணும்ட்டே கீயை கீழே போட்டுறாங்க. எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோவமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. வாமா போயிட்டு வரலான்ற மாதிரி பொண்ணை கூப்பிடுறாரு. இப்ப அப்பா பொண்ணு சேர்ந்த மாதிரி தான் பக்கத்துல இருக்க கடைக்கு வராங்க. அந்த கடையே ரொம்ப பழைய கடை மாதிரி தான் இருக்கு. அந்த கடையில ஒரு வயசான நபர் இருக்காரு. அப்பா ஒரு பக்கம் போயிடுறாரு, பொண்ணு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அப்பாக்கு அந்த இடத்துல கட்லெட்லாம் கிடைக்குது. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இதை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதே இடத்துல வச்சிடுறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க மேகசின்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த இடத்துக்கு ஐசக்னு ஒரு பையன் வரான். இந்த பையனும் இந்த பொண்ணு கிட்ட பேச்செல்லாம் கொடுக்குறான். நாங்க புதுசா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, என்னால கார்லாம் டிரைவ் பண்ண முடியும், ஃப்ரீயா இருக்கப்ப நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமான்ற மாதிரி கேக்குறான். இந்த பொண்ணுக்குமே ஐசக்க லைட்டா பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன, கண்டிப்பா போவோன்ற மாதிரி சொல்றா. சரி பாப்போன்ற மாதிரி ஐசக் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்பதான் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தேவையானதை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வராரு. யார் கூட நீ பேசிட்டு இருந்தான்னு கேக்குறாரு. பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் கிட்ட ஃபார்மலா பேசுறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இப்ப இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வாங்கின பொருளுக்கெல்லாம் பில்லு போட்டு கையில தந்துடுறாரு. அப்பவும் அந்த பில்ல ஒரு கிளான்ஸ் பாக்குறாரு. யூ ஆர் வாட்ச்டு பை டெவில் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் எழுதி தந்திருக்காரு. என்ன இப்படி எழுதி தந்திருக்காருன்னு அப்பா யோசிக்கிறாரு. அந்த கிழவனை பார்க்க கிரேசியா தெரிஞ்சதா அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. எனக்கும் அப்படி தெரியல, ஆனா அவன் பைத்தியம் போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, உங்களுக்கும் அம்மாக்கும் என்ன பிரச்சனை, நீங்க 2 பேருமே சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எப்பவுமே போல சின்ன சண்டை, சீக்கிரமே சரியாயிடும், நீ இதை பத்திலாம் யோசிக்காதன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் பொண்ணும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த கேப்சர் பண்றதுக்காக நிறைய இடத்துல ஹீரோயின் கேமராவெல்லாம் செட் பண்ணிருக்காங்க. எல்லா ரூம் கணக்கியும் ஹீரோயின் கிட்ட இருக்கு. ஒரு ரூம் கணக்கி மட்டும் இல்ல. ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா ட்ரை பண்றேன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரின்னு இவங்க ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்டாலையும் ஓபன் பண்ண முடியல. சரி கட்லெட் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, கட்லெட் அந்த கடையில இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. லைட்டா இவங்க கோவப்படுறாங்க. இப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அம்மா தான் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க.
பார்த்தா அந்த இடத்துக்கு ஐசக் தான் வந்திருக்காரு. ஆனா எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் தாத்தாவோட கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக வந்தாங்க, அங்க வச்சுதான் பார்த்தேன். தாத்தாவும் நானும் பக்கத்துல தான் இருக்கோம். நீங்க வேணா டின்னருக்கு இன்னைக்கு நைட்டு வரீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்லப்பா, நாங்க வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம், எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்க அவாய்ட் பண்றாங்க. நாங்க இன்னைக்கு கட்லெட்லாம் ரெடி பண்ணலாம்னு நினைச்சோம், சரி விடுங்க அப்படின்ற மாதிரி ஐசக் சொல்றாரு. கட்லெட் அப்படின்னோடனே இவங்க மனசு மாறிடுது. கண்டிப்பா நாங்க வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல நான் கூட்டு போறதுக்காக வரேன்ற மாதிரி ஐசக் கிளம்பிடுறாரு. ஈரினும் போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வேணான்ற மாதிரி சொல்றாரு. அவன் யார் என்னன்னே தெரியாது, எதுக்காக அவன் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி கேக்குறாரு. அவன் சின்ன பையன், இன்வைட் பண்றான், போறதுல என்ன இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பெரியவரு கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் நடந்துகிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எழுதி தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி எழுதி தந்தாரா, ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு தான் எனக்கும் தெரியல, எனக்கு என்னமோ போக வேணாம்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆள்ல இருக்க சோஃபால தான் உட்காந்து இருக்கா. திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அம்மாவையும் அப்பாவையும் பயந்த மாதிரி கூப்பிடுறா. ஆக்சுவலா இவளுக்கு நடுவுல இந்த மாதிரி ரத்தம் வரும் போல. அதனால பேரண்ட்ஸ் பெருசா பயப்பட மாட்டாங்க. அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு ரத்தம்லாம் வரதுனால இன்னைக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிடுறாங்க. இப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவன் தான் வந்திருக்கான் போல, வரலன்றத சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எங்க வீட்டுல திடீர்னு அடுப்பு மக்கர் பண்ணிருச்சு, சாரின்ற மாதிரி சொல்றான். இதுல என்ன இருக்கு, இன்னும் நோட்டி பாத்துக்கலாம், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல, சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன், வேணா உங்க வீட்லயே ஒரு 10 நிமிஷத்துல சமையல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈரினுக்கு சாப்பிடணும் போல தோணுது. அதனால சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. தாத்தா சீக்கிரமா காய்கறி எல்லாம் நறுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த பெரியவரும் நறுக்கிற வேலையெல்லாம் பாக்குறாரு. ரொம்ப வேகமா நறுக்குறாரு. பார்க்கவே ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளவு வேகமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பழகிருச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. ஈரினும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஐசக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே தாத்தா கூட தான் இருக்கியா, என்ன ஸ்கூல்ல படிக்கிறேன்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. நான் ஸ்கூல்லாம் படிக்கல, தாத்தாவே எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்துட்டாரு. உண்மையான தாத்தா கூட கிடையாது, என்னை எடுத்து வளர்த்தவர் தான். என் அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. சட்டுன்னு அப்படி கேட்க கூடாதுல்ல, அதனால அம்மா சாரி சொல்லிட்டு இருக்காங்க. அது பரவாயில்ல, ரெண்டு பேருமே போன் கேன்சர்னால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடறதுக்காக வாங்கன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுற ஈரினுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருது. சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரை பாராட்டுறாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரமா சமைச்சீங்கன்னு கேக்குறாங்க. பழகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்ப ஐசக் இருக்கான்ல, கேண்டில் ஏத்தி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றான். இப்போ ஒரு டிராயரை ஓபன் பண்ணி கேண்டில் எடுக்கிறான். இங்கதான் கேண்டில் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் ஓபன் பண்ணன்னு சொல்றான். லைட்டர் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ உக்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே கிச்சன்ல வச்சு பேசிக்கிறாங்க. அவனுக்கு எப்படி கேண்டில் இருந்த இடம் தெரிஞ்சது, ஏதோ தப்பா இருக்கு, சீக்கிரமா அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட பதட்டமா சொல்றாங்க. கேண்டில நெருப்பு வச்சு தானே பத்த வைக்க முடியும், ஆனா இவன் கையில மேஜிக் மாதிரி பண்றான். அந்த கேண்டில் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருது. பொண்ணு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவன் கேண்டில் ஆட்டோமேட்டிக்கா எரிய வச்சான் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஏதோ ஆட்டோமேட்டிக்கா எரிய வச்சானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐசக் சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எங்களுக்கு பிரைவசி ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் 6 ரூம் இருக்குல்ல, அந்த ஒரு ரூம் தான் ஓபன் பண்ண முடியாது, மத்த 5 ரூம்ல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ரூம் ஓபன் பண்ண முடியாதுன்றது உனக்கு எப்படி தெரியும், இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பொண்ணோட மூக்குல இருந்து திரும்பி ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துடுறாங்க. பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவன் இருக்கான் பாத்தீங்களா, மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, இதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு பல வாட்டி நான் வந்திருக்கேன். அந்த ரூமுக்கான கீ என்கிட்ட மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி கீயை காமிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் இப்ப பூனை கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த ரூம்ல இருந்து தான் அந்த சவுண்டு கேக்குது. இவன் தான் கேப்ல பூனையை உள்ள விட்டுருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. பூனை வலியால துடிச்சிட்டு இருக்கல, அதனால சாவியத்தான்னு கேக்குறாங்க. சாவியெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் கையில இருந்து மறையிற மாதிரி பண்றான். என்ன இவன் மேஜிக்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப கரண்ட் கட் ஆயிருது. கேண்டில் வெளிச்சத்தை ஆட்டோமேட்டிக்கா வர வைக்கிறான். இவன் என்ன மேஜிக்லாம் பண்றான்ற மாதிரி பயப்படுறாங்க. என் பூனைக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு என்னோட பூனையை என்கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு அழுவுறா. இவன் இருக்கான்ல, உன் பூனைக்கு எதுவும் ஆகல, நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் பூனையை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, வாங்க நம்ம தள்ளி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இப்ப பெரியவர் மட்டும் தானே இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து இருக்காரு. அந்த பெரியவர் கிட்ட ஐசக்க பத்தி விசாரிக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் இவன் பண்றான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் பல வருஷமா என் கூட இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு பெருசா வயசான மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எப்பவுமே இதே மாதிரிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதை கேட்கிற இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்து டிராமா போட்டு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் இதை நம்ப மாட்டாங்க. நீங்க சும்மா இருங்கன்ற மாதிரி மேற்கொண்டு பெரியவர்கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அவனுக்கு தான் வேலை பாக்குறேன், உங்களுக்கு என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த பெரியவர் இருக்காருல, பாட்டெல்லாம் போடுற அந்த மியூசிக் பிளேயருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஒரு கேசட் எடுத்து போடுறாரு. அதுல பிளே ஆகுறத எல்லாருமே கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, விவியன் அப்படின்ற அந்த பொண்ணு கிட்ட பேசின விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் விவியன் கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, கவலைப்படாத, சீக்கிரமாவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கு முன்னாடி அவளை டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனா இவங்க கிட்ட அந்த விவியன் கூட சும்மா தான் பழகினேன், மத்தபடி ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட வயசே கிடையாது, இந்த கிழவன் ஏமாத்த பாக்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் நிறுத்த சொல்றாங்க. இது உங்க வாய்ஸ் தான், கன்ஃபார்மா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஐசக் இந்த இடத்துக்கு வந்துடுறான். பூனையோட தான் வந்திருக்கான். பூனையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி ஐசக் சொல்றான். இந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துருது. நீங்க 3 பேருமே ஒரே டீம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் பொண்ணை தவிர நீங்க 3 பேருமே சேர்ந்து தான் ஸ்டார்டிங்ல இருந்து செயல்பட்டிருக்கீங்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேக்குறாரு. எது இவங்க கூட நான் சேர்ந்து செயல்படுறேனா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. அதனால ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆர்குமெண்ட் நடக்குது. அப்பதான் பொண்ணு ஏதோ ஒரு மிருகம் போறதா பாக்குறா. ஒரு மிருகம் போனதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜன்னல் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நிறைய மிருகங்கள் நடமாடுற பகுதி தான் இதுன்ற மாதிரி ஐசக் சொல்றான். ஹீரோயின் செட் பண்ண கேமரா இங்கதான் இருக்கும். அந்த கேமராவை பார்த்த மாதிரி ஜாலியெல்லாம் இவன் பேசிட்டு இருக்கான். நம்ம வெளியே வேட்டையாட போலாம் வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கூப்பிடுறான். ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இருக்கான்ல, சரி வேட்டையாடலாம் வேணாம், சும்மா என்ன ஏதுன்னு பார்க்க போவோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட போறான்றதுக்காக ஹஸ்பண்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. போகும்போது இந்த பையன் இருக்கான்ல, இவங்க 2 பேரை பாத்துக்கோங்கன்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்லிடுறான். ஹீரோவும் ஐசக்கும் சேர்ந்த மாதிரி வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அப்படி தள்ளி வந்தோட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சடனா ஐசக்கோட காலரை புடிச்சிடுறாரு. என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கோவப்படுறாரு. ஏற்கனவே இவங்க கிட்ட காசு கொடுத்து ஒரு வேலையை பண்ண சொல்லியிருப்பாரு. அதாவது திருடுற மாதிரி வீட்டுக்குள்ள போறணும், இவரோட ஒய்ஃபை ஷூட் பண்ணி சாவடிச்சிடணும். அது மூலியமா இவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. ஒய்ஃப் பேர்ல தான் நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தெல்லாம் இவருக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஒன்ன மட்டும் தானே வர சொன்னேன், எதுக்காக அந்த கிழவனை கூட்டு வந்த? அந்த கிழவன் என்னோட ஒய்ஃப் கிட்டயே என்ன போட்டு கொடுக்குறான், எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. என்கிட்டயே சேம் சைட்ல கோல் போடலாம்னு நினைக்காத, ஒழுங்கா நான் சொன்னதை பண்ணு, பேசின மீதி காசை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். ஐசக்கால நமக்கு எந்த ஆபத்துனாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐசக்கும் உங்களுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம், ஐசக்கு உங்களை கூட நாளை பின்ன ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க எனக்காக வேலை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு காசுனாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் ஐசக்கு தான் விசுவாசமா வேலை பார்ப்பேன், என்ன வேலை கொடுத்து நீங்க வாங்க முடியாது, அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. இப்ப ஐசக்கும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எல்லாருமே அந்த ரூம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஏன்னா ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ரூம்குள்ள கூட்டு போறேன்னு அவளோட கதையை முடிச்சிரு, கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இவன் போக சொல்றான். என்னெல்லாம் வர முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஏதாவது பண்ணிட போறான், நம்ம போலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இதனால ஒய்ஃபா சரின்ற மாதிரி அந்த ரூமை நோக்கி நடந்து வராங்க. ரூம்குள்ள போங்க, நான் லாக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கான கீ இவங்கிட்ட மட்டும் தானே இருக்கு. அதனால இவங்க போக யோசிக்கிறாங்க. வேற வழி இல்ல, நம்ம போலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நீ முதல்ல போன்ற மாதிரி ஹஸ்பண்ட மிரட்டுற மாதிரி இவன் சொல்றான். சரி நம்ம மூலியமா இவங்களை உள்ள அனுப்ப போறான் போலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. நான் போறேன்ற மாதிரி பயந்துகிட்டே உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் உள்ள வந்தோன்னே இவன் இருக்கான் பாத்தீங்களா, சடனா கதவை லாக் பண்ணிடுறான். எதுக்காகடா கதவை லாக் பண்ண, முதல்ல கதவை தர அப்படின்ற மாதிரி கோவமா ஹீரோவும் கத்திட்டு இருக்காரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, கதவை திறக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஆட்கள்லாம் உள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒய்ஃபை பார்த்தோம் பொண்ணை பார்த்தோம் பேச ஆரம்பிக்கிறான். அவரோட பிளான் இதுதான், உங்களை ஷூட் பண்ண நினைச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. ஆனா உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவன் சொல்றதை நம்பாத, அவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. உன் பொண்ணு இங்கதான் இருக்கா, அதை மனசுல வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி ஐசக் சொல்றான். இப்ப ஹீரோயினும் கீழே வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா விவியன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விவியனை பார்த்தோன்னா ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது, உடனே கிளம்பி வர சொன்னாரு, அதனால தான் வந்தேன்னு சொல்றா. ஒய்ஃபை கொல்லான்ற மாதிரி அவர் பிளான் போட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி விவியன் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ ஐசக் தான் மெசேஜ் பண்ணி விவியனை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு போல. இப்ப வந்திருக்க விவியன் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே போலீஸ் கிட்ட போய் இங்க நடக்கிறத பத்தி சொல்லு, அவனுங்க கீழே வரதுக்குள்ள கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கார் கிட்ட வந்துடுறா. காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எனக்காக தானே வேலை பாக்குற, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்றன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் உனக்காக வேலை பார்க்கல, எனக்காக மட்டும்தான் எல்லா வேலையும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஐசக் சொல்றான். பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அது வழியா வேணா தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஹீரோவா அந்த கதை ஓபன் பண்றாரு. உள்ள இருந்து என்ன வந்ததுன்னு தெரியல. அவர் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. நல்லா இருந்த கார் எதனால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி விவியனுக்கு ஒன்னும் புரியல. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆனாவை வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஆனா கிட்ட பெட்ரோல் கேன்லாம் இருக்கு. அந்த பெட்ரோல் அந்த கார் முழுக்க ஊத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அப்படிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் அம்மாவை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் மிரட்டுறாரு. இதனால ஆனாக்கு வேற வழி இல்லாம அந்த இடத்துல போய் ஊத்தலாம் ஆரம்பிக்கிறா. விவியன் காரை விட்டு இறங்க ட்ரை பண்றாங்க. ஆனா கதவை திறக்கவே மாட்டேங்குது. இப்ப பெட்ரோலை ஊத்தியாச்சுல, இவரு கண்ணால ஷூட் பண்றாரு. அந்த காரு பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. அம்மாவும் ஆனாவோ ஓட சொல்றாங்க. ஆனா பயந்த மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்கா. இவர் ஷூட் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இவங்க பின்னாடி இருந்து அந்த பெரியவரை அடிச்சிடுறாங்க. திரும்ப திரும்ப அடிச்சு அந்த பெரியவரோட கதையை ஒரேடியா முடிச்சிடுறாங்க. இப்ப பொண்ணு பயந்த மாதிரி உட்காந்து இருக்கால, பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இந்த கன்னை உன்னோட சேஃப்டிக்காக வச்சுக்கோ, நான் உள்ள போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறேன். ஒருவேளை அவன் வந்தான்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை ஷூட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொண்ணு பயப்படுறா. இருந்தாலும் அந்த இடத்துல கண்ணை பிடிச்ச மாதிரி நிக்கிறா. வீட்டுக்குள்ள வந்த இவங்களும் ஐசக்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இதனால ஹீரோயின் மாடிக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க. நார்மலாவே அது ஓபன் ஆகுது. ஹஸ்பண்ட ஒரு உல்ஃப் தான் கடிச்சு வச்சிருக்கு போல. அந்த உல்ஃபும் கோவமா பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கு. அந்த உல்ஃப் நினைச்சா ஹீரோயினையும் அட்டாக் பண்ணலாம்ல, ஆனா ஹீரோயின் அட்டாக் பண்ண மாட்டேங்குது. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, யாரு வந்தா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க விவியன்னு சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் உண்மையிலேயே நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், விவியனை காப்பாத்துன்னு சொல்றாரு. விவியன் தான் ஏற்கனவே இறந்து போயிட்டால, அதை பத்தி இவங்க சொல்ல மாட்டாங்க. சரி நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொண்ணும் வந்தா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்ப ஐசக் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி வராரு. பக்கத்துல வரும்போது சுதாரிச்சு இந்த பொண்ணு திரும்பிடுறா. பக்கத்துல வந்தனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கா. இவ்வளவு நடந்தோம் நான் மனுஷன்னு நினைச்சிட்டு இருக்கியா, தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்குற டெவில் தான் நானு, நீ ஷூட் பண்ணாலும் நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பொண்ணு பயந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு கையில இருந்து கண்ணை புடுங்கிடுறான். ஈரின் இவங்க சேஃப்டிக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. இப்ப வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, பொண்ணை லாக் பண்ண மாதிரி வச்சிருக்கான். பக்கத்துல வந்தா ஷூட் பண்ணிடுவான்னு சொல்றான். நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு ஈரின் கேக்குறாங்க. நான் டெவில் அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் புரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்ல வரான்னு ஈரினுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவன் லைட்டா அசரும் போது ஈரின் இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கையில இருக்க கண்ணை புடுங்கிடுறாங்க. இப்ப ஷூட் பண்ற மாதிரி எய்ம் பண்றாங்க. நீ ஷூட் பண்ணாலும் நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதையும் தான் பாப்புமே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப புல்லட் பட்டு ஏடவிடமா கீழே விழுந்துடுறான். சாக மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப ஐசக்கும் உயிர் போற மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் இவனை வச்சு நம்ம கதையை முடிக்கலாம்னு பாத்துருக்காரு. ஆனா இவனே ஒரு பெரிய சைக்கோ, அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்பாவை கூப்பிட்டு கிளம்பலாம், அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அவர் இறந்து போயிட்டார்ல, அதை பத்தி பொண்ணு கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. போலீஸோட வருவோம்ல, அப்பாவை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணும்போது விடியவே செஞ்சிருது. ஈரினும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆர்டரா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஆனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் இந்த லேடி இன்ஸ்பெக்டர் கேட்டு முடிச்சிடுறாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி இடமே இல்லைன்னு சொல்றாங்க. எது இடமே இல்லையா, கடைசி 2 நாளா நாங்க எல்லாருமே அங்கதான் இருந்தோம், நீங்க வாங்க நான் இடத்த காட்டுறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போலான்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் லேடி ஏத்துக்கிறாங்க. பொண்ணு அங்கேயே விட்டுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் டிராவல் பண்றாங்க. இப்ப டிராவல் பண்ணி ஈரின் சொன்ன இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஈரின் சொன்ன இடத்துல பெருசா ஒரு வீடு இருந்தது பாத்தீங்களா, அந்த வீடு இந்த இடத்துல இல்லவே இல்ல. அது எப்படா வீடு இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. சண்டையில ஈரினோட ரிங்கு கலண்டு விழுந்திருக்கும். அந்த ரிங்கெல்லாம் இருக்கு, ஆனா வீடு மட்டும் எப்படி மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பயாவது நம்புறீங்களா, போலாமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஈரினும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, உங்க கேமரா எனக்கு கிடைச்சது, எடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் டேஷ்போர்ட்ல இருக்க அந்த கேமராவை எடுத்து பாக்குறாங்க. அதுல அவன் பேசின மாதிரி வீடியோ இருந்ததுல, அந்த வீடியோ வச்சு பாக்குறாங்க. ஆனா அவன் அப்ப சொன்ன வீடியோ வர மாட்டேங்குது. நான் உங்க பின்னாடி தான் இருக்குன்னு அவன் சொல்ற மாதிரி வருது. எது பின்னாடி இருக்கானான்ற மாதிரி இவங்க திரும்பி பாக்குறாங்க. இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ரெட் கலர்ல ஒரு வண்டி வருது. அந்த வண்டியை தான் அவன் யூஸ் பண்ணி வந்திருப்பான். இப்பயும் அந்த வண்டியில வரான். அதே மாதிரி பெரியவரும் சாகாம அவனுக்கு பக்கத்துல தான் இருக்காரு. இதெல்லாம் பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக்க வராங்க. அவங்க வந்துட்டு போனது இந்த லேடி ஆபீசருக்கு தெரியாது, இவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே என்னோட கற்பனையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லேடி ஆபீசரும் ஈரனோட கையை பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. மேற்கொண்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஐசக்க தான் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரியே நிறைய பேர் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐசக்க பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான டெவிலா இருப்பான். தப்பு பண்றவங்கள கொல்றது தான் அவனோட வேலையா இருக்கும். அவன் ஒரு வீடு இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த வீட்டுக்கு அவங்கள வர வைப்பான். அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த வீடு தெரியும்.
யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களோட கதையை முடிப்பான், மத்தவங்கள விட்டுருவான். அந்த மாதிரி தான் ஈரனையும் பொன்னியும் விட்டுருக்கான்னு தெரிய வருது. ஸ்டேஷன்ல வச்சு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, அதனால தான் இடத்துக்குலாம் கூட்டு போய் காட்டினேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் லேடி சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈரன் திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பொண்ணை கூட்டிட்டு ஈரன் இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி ஐசக்கும் வேற யாரை குறி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படம் முடியுது. ஹஸ்பண்ட் ஒரு கில்லர் கிட்ட காசு கொடுத்து வேலையை முடிக்க சொல்லலாம் நினைச்சிருப்பாரு. அந்த கில்லராவே இந்த டெவில் தான் இருந்திருப்பான். அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பான். கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.